அரூர் கேட்டா திமுக அரக்கோணம் கொடுத்திருக்கு, பல்லாவரம் கேட்டா பன்ருட்டி கிடைச்சிருக்கு. திருமாவளவன் ஆதங்கம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பிசிக சிட்டிங் எம்எல்ஏக்கள் எஸ் பாலாஜி, ஆளுநர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோருக்கு மீண்டும் சீட்டு வழங்காதது குறித்து அவர்களை விசிக தலைமை ஒதுக்கிவிட்டதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து திருமாவளவன் கூறியிருக்கிறார். கடந்த முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். இஸ்லாமியரை போட்டே ஆக வேண்டும். எங்களுக்கு ஒரு தொகுதி திருப்போரூர், அங்கு இஸ்லாமியரை போட முடியாது. நாங்கள் 2 தொகுதியில் ஒரு தொகுதி இஸ்லாமியருக்கு வழங்குவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக பணியாற்றினாங்க. நன்றாக பணியாற்றியவர்களுக்கு ஏன் இந்த முறை சீட்டு வழங்கவில்லை என்ற கேள்வி எழுவது இயல்புதான். ஆனால் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. ஒரு முறை கூட சீட் தரவில்லை என்று எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. நாகை மீண்டும் கிடைத்திருந்தால் ஆலூர் ஷானவாஸுக்கே தந்திருப்பேன். நாகையில் போட்டியிட்ட ஷானவாஸ் விரும்பலன்னு கூறியிருக்கிறார். அந்த தொகுதி ஜவாஹிரில்லாவுக்கு சென்று விட்டது. ஆலூர் ஷானவாஸ் ராயபுரத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். அவருக்காக நான் சீட்டு கேட்டேன். அதற்கு பிறகு பல்லாவரம் வேணும்னு கேட்டார். ஆனால் அது தேமுதிகவிற்கு சென்று விட்டது. எங்களுக்கு பன்ருட்டி கொடுத்திருக்கிறார்கள். அரூர் தொகுதி கேட்டு பல முறை போராடினோம். ஆனால் அரக்கோணம் தான் திமுக கொடுத்தது. அவசர கதியில் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் காலம் குறைவாக இருந்ததால விரைவில் முடிவு செய்ய முதல்வர் வலியுறுத்தினார். இதனால இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஷானவாஸ் கூடாது, அவரை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. ஒரு இஸ்லாமியரை நாங்கள் போடுவதென்றால் ஷானவாஸைத்தான் போட வேண்டும் என்ற முடிவில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் குறுக்கிட்டார். அவர் தன்னுடைய வாய்ப்பை மறுபடியும் வலியுறுத்தினார். ஷானவாஸிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அது மேலோட்டமாக பார்த்தால் பிழையாக இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். அது பிழையாக கூட இருக்கட்டும். ஆனால் ஷானவாஸ் கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. இவ்வாறு அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து ஆளுநர் ஷானவாஸ் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு கட்சியில் யாருக்கு எப்போது எப்படி வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது அந்த கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவாகும். அம்முடிவு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த அறமாகும்னு கூறியிருக்கிறார். மேலும் அவரிடம் பேசும்போது பொது தொகுதியான நாகையில் விசிகாவிற்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. பல நெருக்கடிகளுக்கு பின்புதான் வெற்றி பெற முடிஞ்சது. விசிகாவின் கூட்டங்களில் நான் பங்கேற்பது இல்லைன்னு வரும் செய்திகள் தவறான இருக்கு. மீண்டும் வாய்ப்பு வரும்னு நம்பிக்கை இருந்தது. ஆனால் வாய்ப்பு கிடைக்காதது வருத்தம் இல்லை என்றார். இதே போல எஸ் பாலாஜியும் வாய்ப்பு கிடைக்காது மனக்குறையாகவே தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதலன்னு தெரிவிச்சிருக்கிறார்.